முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் உங்கள் மொபைலில் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்க சார்? பெரும்பாலும் என் கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. நான் வந்து அவர் வந்து அதுக்கு ஈக்குவலாக நான் பார்க்குறேன் அவரை. உங்களோட பேட்டி மாதிரியே முதலமைச்சரோட பேட்டி நாங்கள் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சா அது மக்கள் மனசில் நீண்ட காலம் நினைவில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பக்கூடிய திட்டம் எது சார்? டிஎம்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி. ஏன்னா என்னுடைய அரசியல் பயணம்ங்கிறது எங்கேருந்து உருவாச்சுன்னா எங்களுடைய அம்மாவுடைய இறப்புல இருந்தான். தங்களுடைய அரசியல் வாக்குறுதிகள்ல நீட் தேர்வு கட்டாயமா ஒழிக்கப்படும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான தீர்வு இன்று வரைக்கும் கொண்டு வரப்படவில்லை. புதிய அரசு டெல்லியில உருவாகும் போதுதான் அந்த பாலிசி எல்லாம் மாற்ற முடியும். தமிழக வெற்றி கழகம் 29 மிகப்பெரிய முக்கியமான கட்சியா எம்பி தேர்தலில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, சென்சியோடைய முழு சக்தியை தமிழக வெற்றி கழகம் எங்க தலைவரும் உள்வாங்கி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில 31 வயசுல 30 வயசுல அமைச்சர்கள் இருக்காங்க. தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வணக்கம் சார், பேர் திருமலை செல்வம், விழுப்புரத்துலேருந்து வரேன். சார், என்னோட கேள்வி என்னன்னா, தேர்தலுக்கு முன்பு அனைவரும் ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆட்சி அமைப்போம் சொல்லிட்டு எந்த கட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது சார்? அந்த நம்பிக்கை பின்னால் இந்த காரணம்? இல்ல, நம்பிக்கைங்கிறது நம்ம கீழே கிரவுண்ட்ல போக தெரியும் நமக்கு. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி 2016, 19, 21 தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு ரூம்ல இருந்து நான் ஒர்க் பண்ணது கிடையாது. தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துல கிரவுண்ட் லெவலில் நாங்கள் நிறைய நடப்போம், நிறைய மக்களை பார்ப்போம், பேசிகிட்டே இருப்போம். மக்களுங்கிறது யாரு? நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறவு தானே. ஆக்சுவலாக ஒரு ஒரு அம்மா, ஒரு அக்கா, தம்பி, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு. தூத்துக்குடி போகும்போது அங்கே கீழே இறங்கி நீங்கள் நார்மலாக பேசினாலே பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய பிரச்சாரத்தில் நான் முக்கிய பொறுப்பாக இருக்கனால நிறைய கிரவுண்டில் போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுதோ எல்லாரும் சர்வே மேலே நம்பிக்கை வச்சு பேசுவாங்க. எனக்கு பொதுவாக வந்து சஃபாலஜிஸ்ட் சர்வே மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு பிரச்சாரம்ங்கிறது அண்ணா சொன்னது தான் எப்பயுமே. அது ஒரு 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 பீப்புள் மூமெண்ட்டாக மாறணும், ஒரு மக்கள் எழுச்சியாக மாறணும். அதில் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு யூத் பார்ட்டி, எங்கே பார்த்தாலும் யூத். இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே யூத்தாக இருப்பாங்க, அது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு தெருவில் வந்து ஒரு 20 வீடு இருந்துச்சுன்னா 20 வீட்டில் 18, 19 வீட்டில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாரும் வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்குன்னு வந்து வெளியே வந்து ஒரு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாங்க. மகிழ்ச்சி இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. முக்கியமாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும் நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்கி வச்சிருந்தார். அது கிரவுண்டில் பார்க்க முடிஞ்சுச்சு. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை அரசியல் ரீதியாக பிரச்சாரமாக மாற்றும் பொழுது அதுக்கான வெற்றி கிடைக்குன்னு நாங்கள் நம்பினோம். அதுக்காகவே பயணித்தோம். இது நடக்குங்கிறத நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தோம். அது ஊடகங்கள், பத்திரிகைகள், டிவிகள் என்ன சொல்கிறதுங்கிறதோட கீழே வந்து பெண்களும் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கிறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. அதை தான் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அதுதான் ஒரு பெரிய வெற்றியாக மாறுச்சு. என் பேர் மெரினா ஜென்சி. நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஜேர்னலிசம் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட அரசியல் பயணத்தில் உங்களை மாற்றிய ஒரு சாதாரண மனிதரை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, என்னை மாற்றியது பார்த்தீங்கன்னா, திருப்பியும் சொல்கிறது, படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான். வேற நான் அவரை நோக்கி தான் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பேன் நான். ஆக்சுவலாக என்னுடைய அரசியல் பயணம்ங்கிறது எங்கேருந்து உருவாச்சுன்னா எங்களுடைய அம்மாவுடைய இறப்புல இருந்தான். ஒரு 5 வயசுல ஒரு அம்மா இறந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் தனிமையாக்க போடும் பொழுது ஒரு நேரத்தில் உங்கள் அம்மாவுடைய இறப்பை நீங்கள் பார்த்த ஒரு ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் என்ன தோணும் அப்படின்னா, இது ஏன் நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம் சைக்காலஜிக்கலாக. அது ஏன் நிகழ்ந்துச்சுன்னு கேட்டுக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு நேரத்தில் வந்து கோபமாக மாறும் பொழுது, அது ஒரு நேரத்தில் அது அரசியல்னா என்ன, புத்தகங்களாக மாறும் பொழுது, அன்னைக்கு இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் அதை வந்து என்னை பக்குவப்படுத்தி லைப்ரரியில் கூட்டிகிட்டு போய் படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஃபோக்கஸை வந்து திருப்பி விட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லையும்
லைப்ரரிலையும் என்னை கூட்டிகிட்டு போய் உக்காரலன்னா எனக்கான திங்கிங் வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் அதை நோக்கியே இருந்துச்சு. எனக்கு அங்கேருந்து எங்கள் அம்மா ஒரு விவசாயி, அங்கேருந்து வந்த ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா படிக்க போய் எல்லா டிபார்ட்மெண்ட்னா என்ன, ஆட்சி அதிகாரம் என்ன, அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டோட அரசியல்னா என்ன, இதெல்லாம் மாற்றணும்னா நமக்கும் அதிகாரம் வேணும். இந்த சிந்தனைகள் சிறு வயசுலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான். இப்போ ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுலேருந்து வந்ததுனால வந்து பொதுவாக வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கவர்மெண்ட் செக்டாரோட ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். நான் தமிழ் வழி கல்வியில் படித்தவன் தான். அப்போ சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அங்கே தான் வந்து சாப்பிட்ருவோம். அவங்க தான் மதியம் லஞ்ச் அங்கே தான் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் மேனாக நேஷனல் பிளேயராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் இருந்தேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு பையன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதனால உங்களுக்கு இயற்கையாகவே இப்போ நீங்கள் இங்கே எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஏன் உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் ஒரு எளிமையான இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்து இங்க இருந்த 100 பேர்ல 90 பேர் வந்திருப்பீங்க. அந்த வலி, அந்த பெயின் இதெல்லாம் நடக்கக்கூடாது. எதிர்காலத்துல இந்த கேள்வியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க தவறுகள்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டின் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நான் ஜேர்னலிசம் ஆகணும். ஜேர்னலிசம்னா எது பெஸ்ட் கோர்ஸ், எது ஜூனியர் விகடன்ல நம்ம போய் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா உங்களோட சிந்தனைகள் ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட என்வரான்மெண்ட்லேருந்து வந்திருக்கலாம், உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கலாம், இல்லை அந்த தெருவிலேருந்து வந்திருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனையிலேருந்து வந்திருக்கலாம். அந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உருவாகக்கூடிய சிந்தனைகள். சிம்பிளாக சொல்லுவாங்கல்ல, இப்போ காந்தியை வந்து தூக்கி ட்ரெயினில் வந்து சும்மா அலோவ் பண்ணியிருந்தா காந்தின்னு ஒரு உருவாக இருக்க மாட்டார். கழுத்தை பிடிச்சி தள்ளி நீ இந்தியனான்னு கேட்டும்போது தான் தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை கை வைக்கும்போது தானே உங்களுக்கு கோபமாயி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வராங்க. என்ன மாதிரி இன்னொருத்தருக்கு பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கான்னு. அந்த விஷயங்கள் தான் டிராவல் தான் உருவாச்சுங்கிறது நான் சொல்ல முடியும். என் நேம் சஞ்சய், பெரம்பலூர்லேருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்ன, நீங்கள் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அதிகம் வந்தது வாழ்த்துக்கள் மெசேஜா, இல்லை சார் ஒரு உதவி வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளா? பொதுவாக இந்த வாழ்த்துக்கள் அது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கைகள் கிடையாது. நான் பொதுவாக வாழ்த்து சொல்கிறதும் இல்லை, வாழ்த்துக்கள் வாங்குறதும் கிடையாது. பிரச்சனைகள் அதிகமாக மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஒரு 50 வருஷம் கழிச்சு மக்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திரண்டாங்க. முக்கியமாக பிரச்சனைகள் தான். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்துலேருந்தும் கால் வரும். டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அது காவல்துறையை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், தண்ணி பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப வருஷமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் வரும். ஸோ அதுதான் சம்டைம் நான் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஐ எம் கலேசி ஃப்ரம் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜென்சி தலைமுறைக்கு தேர்தல் அரசியல் பற்றிய புரிதல் இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது அப்படி நினைச்சதுனால தான் இன்னைக்கு திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அண்ணா வந்து அப்படி நினைக்கவே இல்லை. அண்ணா வந்து இப்போ இருக்க ஜென்சியை தான் வந்து பார்ட்டியோடைய இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸை கேட்டு பாருங்க. அன்னைக்கு கலைஞருக்கு என்ன வயசு? கலைஞருக்கு வயசு 25, 20 இந்த மாதிரி வயசுல தான் அண்ணா கூட இருந்தார். இவங்க எப்படி இன்னைக்கு இருக்க திமுக வந்து ஜென்சியை பார்த்து அரசியல் தெரியுமா, அரசியல் தெரியாதா? அண்ணாக்கு வயசு அப்படின்னா 40, 42 வயசு இருக்கும். கலைஞருக்கு வயசு வந்து அப்போ 20 வயசு, 22 வயசு இருக்கும். 41 வயசுல கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார். கலைஞர் அரசியல், அண்ணா அரசியல், எம்ஜிஆர் அரசியல் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அண்ணாவுடைய அரசியலே ஜென்சி புரட்சி தான். பாதிக்கப்படக்கூடிய ஒரு கோபம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இடம் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இளைஞர்கிட்ட தான் இருக்கும், ஜென்சி கிட்ட தான் இருக்கும். ஜென்சிங்கிறது ஒரு பியூர், ஒரு சுத்தமான ஒரு சிந்தனை இருக்கவங்க. அவங்களை யாரும் வந்து நீங்க பிளான் பண்ண முடியாது. தகவலை வந்து அவங்க எப்படி உள்வாங்கணும்னு தெரியும். நீங்க 100 விஷயத்த 100 இடத்துல கேட்கக்கூடிய கம்யூனிகேஷன் நீங்க பாக்குறீங்க. மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் இது அண்ணா நல்லா புரிஞ்சுக்கிட்டார். நியூஸ் பேப்பர், டிவி இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சு. இன்றைக்கு மக்கள் மொபைலுக்கு மாறிட்டாங்க. அதுல எது உண்மை பொய்ன்னு உங்களை மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சோசியல் மீடியால? சமூக ஊடகம், சோசியல் மீடியானா என்ன? சமூக ஊடகம், பேரே அழகா வச்சுட்டாங்க. சமூகம் தான் அதை உருவாக்க முடியும். அந்த ஊடகத்தை ஒரு ஆஃபீஸ் போட்டு, ஒரு எடிட்டர் போட்டு,
400 பேர் சம்பளம் கொடுக்க வேண்டியது சமூகம் ஒன்றும் கிடையாது. அதுல உண்மையா இருந்துச்சுன்னா 1000 கருத்துக்குள்ள 900 கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஒரு நாளைக்கு இன்ஃப்ளூயன்ஸுங்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து எல்லாத்தாலையும் உருவாக்க முடியாது, உண்மையா இருந்தா தான் உருவாக்க முடியும். அதுல ஜென்சி தான் 70% ஆஃப் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இதை எல்லாரும் சொல்ற மாதிரி டிவிக்கே ஒரு பெரிய பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. உண்மை இருந்ததுனால தான் அந்த பிரச்சாரம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. காசு வச்சுட்டு பண்ணவே முடியாது. இது வரைக்கும் டிவிக்கே சோசியல் மீடியாவுக்கு பெருசாக செலவு பண்ணது கிடையாது. ஃபேஸ்புக் ஓனரை பார்த்து காசு கொடுத்தது கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஓனரை பார்த்து காசு கொடுத்தது கிடையாது. மற்ற கட்சிகள் அளவுக்கு அதிகமாக காசு கொடுத்துருக்காங்க. அவங்க பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தாலே தெரியும். இயற்கையாக ஜென்சி எப்படி சேருவாங்கன்னா, இவங்க கிட்ட உண்மை இருக்கு, இவங்க கிட்ட உண்மை இல்லை, இவன் போய் பேசுறான் பாரு அப்படின்னு 10 நிமிஷம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பியூரா இருக்காங்க. எந்த பக்கமும் போல, இப்படியும் போல அப்படியும் போல. இப்ப நாங்க புதுசா வந்திருக்கோம், இவங்க உண்மையா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கான விமர்சனம் உடனே வந்துடும். அதே சமூக ஊடகத்துல வரும். நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோமே, உண்மையா இருப்பீங்க தான் தேர்ந்தெடுத்தோம், நீங்க ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்க? வித்தின் 1 hour எடுத்துருவாங்க பழைய டாக்குமெண்ட்டை தேடி போய். எப்படி தேடணுங்கிறது ஜென்சிக்கு தெரியும். நேச்சுரா பண்ணுவாங்க. எங்ககிட்ட ஒரு 200 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வெளியே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல நாங்க தேர்தல் பிரச்சாரம் போகும்போது நான் நடந்துட்டு இருக்கும்போது ஓடி வந்துட்டு, நான் தான் சோசியல் மீடியா வாரியர் ஐண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எதுவுமே எங்கிட்ட காசு கேட்டதில்லை, வந்ததே இல்லை. ஒவ்வொரு தெருவா இருப்பாங்க. இது இயற்கையா நடந்த ஒரு விஷயம். இந்த தெருவில் யார் இருப்பாங்க, இந்த ஐடிவிங்க இந்த இடத்துல இருப்பாங்க, கிடையவே கிடையாது. ஒரு மூமெண்ட். அதனால இந்த ஜென்சியோடைய பலுவை அண்ணா புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் எந்த தலைவரும் புரிஞ்சுக்க முடியல. 67க்கு அப்புறம் 77க்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் 26ல தான் சென்சியோடைய முழு சக்தியை தமிழக வெற்றி கழகமும் எங்க தலைவரும் உள்வாங்கி அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில 31 வயசுல 30 வயசுல அமைச்சர்கள் இருக்காங்க ஜென்சியோடைய பிரதிநிதித்துவமா. இதே வேற கட்சியில இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதனால ஜென்சிங்கிறது இட்ஸ் அ நியூ ரெவல்யூஷன், நியூ ஐடியாவோட இருக்கக்கூடிய அரசியலை உள்வாங்கக்கூடிய தலைமுறை. அந்த தலைமுறைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா என்றைக்கும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது என்னுடைய பதிவு. என்னோட பேர் அரவிந்த், இளங்கலை தமிழ் படிக்கிறேன், பொதுக்கல்லூரியில் சென்னையில். இத்தனை தலைவர்களை பற்றி பேசுனீங்க சார், பல தலைவர்களை பற்றி சொன்னீங்க, அரசியல் கருத்துக்களையும் சொன்னீங்க. உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு, என்ன காரணம்? புரட்சியாளர் அம்பேத்கர். எங்கெல்லாம் வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஒரு எக்கனாமி டெவலப் ஆகணும்னா உங்களுடைய சிந்தனை, ஏன் எல்லாரும் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அங்க அழகா பில்டிங் இருக்கு, அதிகமா காசு கிடைக்கிறது இல்லை. அங்கேயும் வந்து நிறைவேறி இருந்துச்சு, அதுக்கு எதிராக மார்ட்டின் லூதர் கிங் போராடினாரு, எல்லாம் ஃபைன். ஆனா அங்க போனா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுனா நீங்க போனவுடனே உங்களுக்கு திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா சேலரி கொடுப்பாங்க. ஒரு நல்ல வாழ்றதுக்கான ஒரு பேசிக், அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும், ஒரு பேசிக் செக்யூரிட்டி கொடுப்பாங்க, என்வரான்மெண்டல் செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுடைய கோலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு கேர்ள் வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்பி வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்கும். ஒரு மேலோ ஃபீமேலோ வரும்போது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். இந்த டிஃபரன்சஸ் தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் நான் சொல்லுவேன். ஒரு 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 பிளாக் ஒயிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் 50% நீங்க ஒடிச்சிட்டீங்கன்னா அமெரிக்கா முன்னேறவே முடியாதுன்னு மார்ட்டின் லூதர் குரல் கொடுத்துட்டே அக்ரெசிவா குரல் கொடுக்கும்போது சுட்டு கொண்டாங்க. ஆனா அங்கிருந்து போட்ட ஒரு சீடு ஒபாமான்னு ஒருத்தர் பிரசிடென்ட் ஆனார்ல, அதுதான் வந்து பொலிட்டிக்கல்ல மிகப்பெரிய வெற்றி. பொலிட்டிக்கல் சேஞ்ச் தான் முக்கியம். அரசியல் மாற்றம், அதுவும் அரசியல் மாற்றம் தேர்தலால தான் முடியும். அந்த தேர்தல் மக்களால் தான் உருவாக்கப்படும். அப்ப அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ண ஓட்டத்தை மாத்துறாங்கல்ல ஒரு தலைவர். ஒரு வெள்ளையா இருக்கிறவங்களும் ஒபாமாக்கு ஓட்டு போட வச்சாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி அம்பேத்கருடைய கனவு தலித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, இஸ்லாமிய சமூகத்துல இருந்து வந்துட்டாங்க அதுல இருந்து அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, கிறிஸ்டின் சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு முதலமைச்சர் ஆகவே முடியாது, ரொம்ப ஏழையா இருந்து ஒருத்தர் வந்து மேல வந்து அதிகாரத்துக்கு வரவே முடியாது, நெப்போட்டிசம், பணக்காரனாவே இருக்கணும், அவங்க அரசியலுக்குள்ள வர முடியாது. இப்படி சிந்தனைகள் வந்து இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு பெரிய ஒரு வலிமை உருவாகணும், ஒரு பீப்புள் மூவ்மெண்ட் உருவாகணும். அது அம்பேத்கர் உருவாகணும்னு சொல்லிட்டு தான் கான்ஸ்டிடியூஷன்ல உருவாக்குனாரு.
தன்னுடைய வாழ்க்கையோடைய 40 வருஷத்தோட உழைப்பு தான் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிம்பம். நான் என்னுடைய ஆஃபீஸில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய முகவரை இருக்கும் பொழுது நான் பார்க்கறது என்னன்னா, எனக்கான ஒரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம், இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் ஃபைட் பண்ணுறேன். ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க எலெக்ஷனே வைக்காம எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி ஜெயிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ஆகணும்னு அங்கே ஃபைட் பண்ணுறேன். ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிட்டோம் ஃபைட் பண்ணி. டிக்ளேர் பண்ணிட்டா கோர்ட்டுக்கு போனால் 3 வருஷம் ஆகும். உடனே டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். அப்போ ரிட்டுங்கிற ஒரு மனு போடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் உள்ளே கொண்டு வரேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்ட்டியில் வராங்க. எப்படி வந்து ஆப்போசிட்டில் ஆளே இல்லாமல் ஜெயிச்சிட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க ஒரு ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே டெல்லி ஹைகோர்ட் வந்து அதை விசாரிச்சு இன்னொரு ஹைகோர்ட் ஜட்ஜை போட்டு ரீஎலெக்ஷன் வச்சு 30 ஸ்டேட்ல 28 ஸ்டேட் எனக்கு ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா இருக்கிறேன். அப்போ நான் எங்க திரும்பி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ரிட்டை கொண்டு வந்தது யாருன்னா டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட்டை ஒரு பார்ட்டியா போட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பவர் கொடுக்குறாருல்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன் பவர்னால தான் நான் இந்தியாவோட பிரசிடண்டா நீங்க இருக்கேன். இல்லைன்னா 30 வருஷமா யார் பிரசிடண்ட் தான் அவங்க தான் திருப்பி ஆயிருப்பாங்க. அப்ப இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற இடத்துல ஃபெயிலியர் இருக்கலாம், அரசியல் ரீதியா குறைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா சட்டத்தோடைய ஃபண்டமெண்டல் இருக்குல்ல, அதை உருவாக்குனது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர். அதை பெரும்பாலும் என் கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நான் வந்து அவர் வந்து அதுக்கு ஈக்குவலா நான் பார்க்குறேன் அவரை. என்னுடைய பெயர் இளந்தமிழ் வேல்முருகன். நான் திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்ச கல்லூரியிலிருந்து வரேன் சார். என்னுடைய கேள்வி, உங்களுடைய இந்த ஆட்சியில் நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சா அது மக்கள் மனசில் நீண்ட காலம் நினைவில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பக்கூடிய திட்டம் எது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக யோசிக்கிறது 2 விஷயம் வந்து முக்கியமாக யோசிக்கிறேன். சேரிகள் இருக்கக்கூடாது, குடிசைகள் இருக்கக்கூடாது. நம்பர் 1. அதுக்கு என்ன முடியுமோ டெக்னிக்கலி நம்ம என்ன வேணால் நினைக்கலாம். ஆனால் அது ஆட்சி அதிகாரம் பொழுது அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான ஃபண்டு, அதுக்கான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் என்னுடைய லைஃப் டைம் ஆம்பிஷன், நான் எங்கெல்லாம் அரசியல் ரீதியாக பயன்படுத்தணும், ஒரு 25% மக்கள் ஒரு ஊருக்கு வெளியே, நம்ம ஆப்பிரிக்கான்னு சொல்கிறோம், மித்த ஊரை பார்க்குறோம். இன்றைக்கும் திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட மோசமாக மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இருப்பிடத்தை வந்து மாற்றணும். ஒரு குழந்தை வந்து நான் அன்னைக்கு சட்டசபையிலே பேசினேன். அது வந்து ஒரு உணர்வு ரீதியாக பேசினது தான். ஒரு சிதம்பரத்தில் நான் வந்து அப்போ வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை பகுதி, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க, தலித் மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிருந்தோம் உள்ள. அப்போ என் கூட இருக்கவங்க சொன்னாங்க, குழந்தைங்களோட பேசிட்டு இருந்தோம் அங்கே. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைங்களோட பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குழந்தை டக்குன்னு கேட்டுச்சு, தாழ்த்தப்பட்ட மக்களுங்கிறாங்க, அப்போ வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்னா உயர்த்தப்பட்ட மக்கள் எங்கன்னு அந்த குழந்தை கேட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ அந்த வார்த்தையே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 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 30%, 25% சேரிகள் இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மனநிலை யோசித்து பார்ப்போம். அந்த ஊருக்குள்ளே, இந்த தெருக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும் பொழுது, தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டு சொல்லுங்க, அந்த வார்த்தையே தாழ்த்து சொல்லும்போது அந்த வார்த்தையே வேற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அது பிடிக்கல. அது அப்போ அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மாதிரி என்னுடைய வீடு இருக்கணும், அவங்க போகிற ஸ்கூலுக்கு மாதிரியே எங்களோட ஸ்கூல். இதுதானே வந்து அமெரிக்காவில் வந்து மார்ட்டின் லூதர் கிங் நினைச்சாரு. அன்னைக்கு இதே சுச்சுவேஷன் தானே அங்கே. ஒரு தனி இடத்துல கருப்பின மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெள்ளை இருக்க மக்கள் இடத்துக்கு போக முடியாது, அங்கே இருக்க ஸ்கூலுக்கு போக முடியாது, அங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு போக முடியாது. சரினா வில்லியம் சொல்லியிருப்பாங்களே, எல்லாரும் விளையாடுற இடத்துல என்னால் போக முடியாது, ஏன்னா நான் கருப்பின மக்கள்லேருந்து வந்துட்டேன். அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ பை பிறப்புலேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, வாழ்கிற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அப்போ அந்த இடத்த வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஈக்குவலாக ஒரு வீடை வந்து உருவாக்கணும். அவங்க எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போகிற இடத்துல சமமாக பார்க்கணும். அப்போ 25% மக்கள் சர்ப்ரஸாக
இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், எல்லாருமே ஒரு தனி இடத்துல இவங்க இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க சமூகத்தை. அந்த டிசைனை வந்து உடைக்கணும் ஆக்சுவலா. இருக்கிற இடமே வந்து இன்னும் பொதுவா மாறாத பொழுது எப்படி வந்து பொதுவான சிந்தனை உருவாக்க முடியும்? ஸோ என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் அது ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் சேரிகளும் குடிசைகளும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஒரு இடம் இருக்கணும் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் உமன், எங்கள் அம்மா வந்து படிக்க முடியல ஸ்கூலுக்கு அப்புறம், ஏன்னா எங்கள் பெரியம்மா படித்தாங்க, ஐபிஎஸ் ஆனாங்க. உமன் வந்து முக்கியமாக தலித் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின் கம்யூனிட்டி அண்டு அதர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியிலேருந்து எல்லாரும் ஹையர் எஜுகேஷன்ஸ் கொண்டு போகணும். அப்புறம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி கன்சீவ்ஸ் அதிகமாக நடக்குது. திருவண்ணாமலை நார்த் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா 16-15 வயசுலேயே கன்சீவ் வராங்க பெண்கள். இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் கவர்மெண்ட்குள்ளே போன பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த ரிசர்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளோட என்னோட பணியை கொண்டு போயிட்டுருக்கோம். என் பேர் ஜெயஸ்ரீ, ஈரோட்டில் ஆர்டி காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஃபன்னி கொஷின் தான். எல்லா அரசியல் கட்சியும் நீங்கள் வந்து விமர்சிக்கிறீங்க, ஆனால் எதிர்க்கட்சியான திமுக விமர்சிப்பது மட்டும் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குதாங்க சார்? அப்படி கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் டிஎம்கே தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் 2015 to 21. என்னுடைய மனநிலை வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ கொஸ்டின் கேட்டு கேட்டு அப்போ ஒர்க் பண்ணேன். அப்போ நான் பிகெயினில் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ அதோடைய தேர்தல் பிரச்சாரம் ஆகட்டும், முதல்ல அப்போ இருந்த தலைவருடைய ஸ்பீச் ஆகட்டும், டிராஃப்ட் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா நிறைய ரிசர்ச் பண்ணி படித்து நம்ம வரணும். அப்போ ஒரு டீமாக சேர்ந்து உருவாக்கும் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு ஒரு குறிக்கோளோடு சேர்ந்து வேலை பார்த்துருப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்காக போராடணும்னு நான் அந்த டீமில் இருந்திருக்கேன். ஆனால் ஜெயிச்சு வந்த பிறகு மக்களுக்கே தெரியும். ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தோம், விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தோம். ஆனால் ஜெயிச்சு வந்த பிறகு அப்படி குரல் கொடுக்கவே இல்லைன்னு அமைச்சர் சொன்னார். அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னார். திருப்பியும் போராடினாங்க. குரல் கொடுத்த அன்னைக்கு இருந்த அருள் சாரை குண்டாசு போட்டு அடைச்சாங்க. அப்போ எனக்கு இது பர்சனலாக நான் பார்க்குறேன். நான் எங்கே நான் என்னுடைய ஒரே குறிக்கோள் எங்கே ஆதிக்கம் இருக்கோ என்னுடைய குரல் அதிகமாக இருக்கும். அப்போ டிஎம்கே உருவாக்கக்கூடிய அண்ணா அவர்கள், டிஎம்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி. ஏன்னா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்த 21க்கு அப்புறம் வந்து அங்கே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஃபேமிலியாக மாறும் பொழுது, கரப்ஷன் அண்ட் பாலிசியில் அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது, அஃப்கோர்ஸ் அவங்களை விமர்சனம் பண்ணது எல்லாத்துக்கும் அவங்க ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது ரியாக்ஷன் தான் பண்ணியிருப்போம். நாங்கள் டிஃபென்ஸ் மோடில் தான் இருந்தோம். திமுகவை எதிர்த்து யாருமே பேச முடியாத அளவுக்கு ஊடகங்களும் சோசியல் மீடியாவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க அப்ப திமுகல. இன்றைக்கு எதிர்கட்சியா வந்த பிறகு நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, 10 நாள் அமைதியா தான் இருந்தோம், பேசவே இல்லை. நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த வெற்றியை கொச்சையா பேசும் பொழுதோ, சோஃபா மாடல்னு சொல்லும் பொழுதோ, ஏதோ காசு கொடுத்து நாங்கள் உருவாக்கிட்டு சொல்லும் போதோ, இன்ஸ்டா மூலியமா நீங்க ரீல்ஸ் போட்டு நீங்க வெற்றி அடைஞ்சிட்டேன்னு தவறா வந்து பேசும் பொழுதோ, இல்ல ஒரு தலைவரை வந்து ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணும் பொழுதோ, பொலிட்டிக்கலா நாங்க வந்து பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் அக்ரெசிவா நாங்க வந்து பேச வேண்டியது இருக்குமே தவிர, இது திமுகங்கிற ஒரு கட்சியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு எதிராக நான் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க தவறு செய்யும் பொழுது நாங்க அக்ரெசிவா பேசுறோம், நம்பர் 1. இன்னொன்னு, நாங்க தவறு செஞ்சா அவங்க கேள்வி கேட்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை பாலிசியா கேட்கலாம், இல்ல நாங்க கொண்டு வர ஸ்கீம் தப்புன்னு சொல்லலாம். ஒரு எதிர்கட்சி தலைவர் அண்ணா எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படலாம். அதை நாங்க வரவேற்கிறோம். ஆளுங்கட்சி ஆயிட்டோம், எங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா கிடையாது. இன்னும் அந்த ஃபீலே எங்களுக்கு இல்லை. நான் என்ன அமைச்சரான ஃபீலே எனக்கு இன்னும் வரல. இன்னைக்கு காலைல கிரவுண்ட்ல 6 மணிக்கு போய் ஜாலியாக நாங்க பாஸ்கெட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் இருந்துட்டு இருக்கோம். அதனால அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, எங்களை ஒரு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு நாங்க கடுமையாக குரல் கொடுக்குறோம், திருப்பி பதில் கொடுக்குறோம். வேர் இஸ் ஆக்ஷன் தேர் இஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். வி ஆர் ரியாக்ஷன்ஸ். நாங்க ஆக்ஷன், நாங்க இன்னும் அஃபென்சிவ் மோடவே போடல. அவங்க அஃபென்ஸ் பண்றாங்க, நாங்க டிஃபென்ஸ் மோட்லயே இருக்கிறோம். மத்தபடி வேற பர்சனல் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது. என் பேர் கலைச்செல்வி, நான் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம்லேருந்து வரேன். என்னோட கேள்வி என்னன்னா,
இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பயன்படுத்துவீங்களா இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பயன்படுத்துவீங்களா? எனக்கு பர்சனல் லைஃபே ஒன்று கிடையாது. ஒன்னே ஒரு வாழ்க்கை தான். 10 வயசுல 12 வயசுல இருந்த அரசியல் வாழ்க்கை தான். தேங்க்யூ சார். சூப்பர் பவர் நீங்க தான். அதான் எனக்கு கொடுத்துருக்கீங்களே. வணக்கம் சார், என் பேர் ஆர்த்தேஸ்வரி. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கொஷின், இப்போ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஏரியாஸையும் கவர் பண்றதுக்கு இன்னும் நிறைய ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? வந்த ஒரு 30 நாள் இது உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாடு முழுசும் ஒரு திட்டம் கொண்டு வரும் பொழுது அது எக்ஸ்பேண்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமோட தான் பண்ண முடியும். ஸோ மோட்டிவ் வந்து பெரிய ப்ராப்ளமே லாஸ்ட் 6 இயர்ஸில் ட்ரக்ஸ் கல்ச்சர் வந்து எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. தமிழ்நாட்டுடைய பார்டரில் நிப்பாட்டி இருக்கலாம். கடல் வழியாக வரும் பொழுது நான் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னோம், எல்லா பார்டர்லையும் நிப்பாட்டி இருக்க முடியும். எண்ட் யூசர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாகும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் யூசர்ஸ் வந்து அபியூஸ் பண்ணுறது உமனை தான். அதுதான் அந்த ட்ரக்ஸோட பெரிய ப்ராப்ளமே அதுதான் ஆக்சுவலாக. அப்போ அந்த ட்ரக்ஸுக்கான பிளானை வந்து சிஎம் வந்து நாங்களும் சரி அதுக்கான லாண்டர் சுச்சுவேஷனை டைட் பண்ணிட்டு இருக்கோம். உமனுக்கான பேட்ரோல் சர்வீஸையும் உமனுக்கான செக்யூரிட்டிக்காகவும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர். கண்டிப்பாக இது தமிழ்நாடு முழுவதும் ஓவராலாகவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வரக்கூடிய பட்ஜெட்டில் அவருடைய ஸ்பீச்சில் நீங்கள் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அவருடைய ஃபோக்கஸ் எப்பயுமே நான் திருப்பியும் சொல்கிறது தான், முதலமைச்சரோட ஃபோக்கஸ் யூத் அண்ட் உமனுக்கான ஒரு செக்யூரிட்டி ஆகட்டும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஆகட்டும், அதை நோக்கி தான் அவருடைய எங்ககிட்ட பேசும்போதும் ரொம்ப எமோஷ்னலாக அவர் கனெக்ட் ஆகிருப்பார் ஆக்சுவலாக. அதுக்கான திட்டங்கள் வரக்கூடிய அந்த பட்ஜெட் செஷன் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட பேர் நர்மதா தேவி, அரசு சட்ட கல்லூரி சேலம்லேருந்து வந்திருக்கேன் சார். என்னுடைய கேள்வி வந்துட்டு, தமிழகத்துடைய முந்தைய அரசியல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூட கவர்மெண்ட் டிவிகேவாக இருக்கட்டும், தங்களுடைய அரசியல் வாக்குறுதிகளில் நீட் தேர்வு கட்டாயமாக ஒழிக்கப்படும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு தான் வந்திருக்கு. ஆனால் அதுக்கான தீர்வு இன்று வரைக்கும் கொண்டு வரப்படவில்லை. அதற்கான சாத்தியம் இருக்கா? அப்படி பார்க்கும்போது இப்போது கான்ஸ்டியூஷனில் கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியலில் இருக்குது. அது வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரும் பொழுது தான் அதுக்கான முழு உரிமை மாநிலத்திற்கு வரும். அதுக்கான முயற்சி வந்து எப்படி இருக்குது? அதுக்கான சாத்தியம் இருக்கா? அப்போது அந்த சாத்தியம் இருக்கா அப்படின்னா அது வந்து தவிக ஆட்சியில் வந்து கொண்டு வரப்படுமா? கல்வி மாநில பட்டியலுக்குள்ளதை கண்டிப்பாக இருந்தாங்க தான் எங்களுடைய கொள்கை. அதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் இருந்திருக்கோம். அதுக்கான பணிகளை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் எவ்வளோதான் வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை என்கரேஜ் பண்ணலை. 29 ஆட்சி மாற்றம் உருவாகும் பொழுது தான், ஒரு புதிய அரசு டெல்லியில் உருவாகும் பொழுது தான் அந்த பாலிசிஸ்லாம் மாற்ற முடியும். அது வரைக்கும் நீட்டுக்கு எதிரான எங்களுடைய குரல் இருந்துட்டு தான் இருக்கும். முழுக்க சுப்ரீம் கோர்ட்டும் ஜுடிஷியலாகவும் ஃபைட் பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து திருப்பியும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கும். ஆனால் ஒரு நாள் நம்பிக்கை இருக்குது. எப்படி வேளாண்மை சட்டத்தை எப்படி வந்து ஒன்றிய அரசு தூக்கி எறிஞ்சதோ அதே மாதிரி நீட்டை ஒரு நாள் வித்ரா வாங்குவாங்க. ஒரு நாள் அது பார்லிமெண்ட்டில் நடக்கும். அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கிற வரைக்கும் எங்களுடைய குரல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பார்லிமெண்ட் நடக்கும்போது தமிழக வெற்றி கழகம் அது ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குங்கிறத 29 மிகப்பெரிய முக்கியமான கட்சியாக எம்பி தேர்தலில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க நல்லது நடக்கும். என் பேர் சந்தோஷ், நான் லயோலா காலேஜ்லேருந்து வரேன். ஸோ இது வந்து ஒரு மொபைல் சீக்ரெட் சார். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் உங்கள் மொபைல் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்க சார்? அண்ணான்னு போட்டிருக்கேன். சித்தேஷ், எஸ்ஆர்எம் காலேஜிலேருந்து வரேன். உங்களோட பேட்டி மாதிரியே முதலமைச்சரோட பேட்டி நாங்கள் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. இந்த கொஸ்டினுக்கான நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு ஆங்கிள் உருவாக்குவாங்க. அவருடைய பிரச்சாரம்ங்கிறது வந்து மக்கள்கிட்ட பேசுறது, எந்திரிச்சு நின்று பேசுறது. 21 வரைக்கும் 26 வரைக்கும் ஏன் அதை உருவாக்க முடியல அப்படின்னா 99% 90% ஆஃப் மீடியாஸ் வந்து நாங்கள் குற்றச்சாட்டாக விரும்பலை. அது வந்து ஒரு தலைப்பட்சமாக அவங்க வந்து செயல்பட ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ தேவைப்படும் பொழுதோ அவருக்கே தெரியும். இது யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருடைய பிரச்சாரம் தான் இன்னைக்கு 35% தமிழ்நாட்டில் 60-50 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு.
அவருடைய பேச்சு தான் மக்கள் ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆகி உணர்ந்து நம்பிக்கை வச்சு அன்பை வச்சு இந்த மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால ஊடகங்களும் மக்களும் ஒண்ணுதான். மேலே ஏறி பேசி அதை போய் ஊடகம் மூலியமா நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அதுவும் ஒன்றுதான். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் பதில் கொடுத்துட்டே இருப்பார் மேலே ஏறி. கண்டிப்பாக தேவை வரும் பொழுது அவர் ஒரு நல்ல அவர் முடிவு எடுப்பார். அதை பத்தி ஒரு பெரிய விஷயம் இல்லை. மைசெல்ஃப் ரோஷினி, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் MBA படிச்சுட்ருக்கேன். சார் எனக்கு ஒரு டவுட்டு. இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு வந்து இப்போது கன்னியாகுமரியில் வந்துட்டு 8 வில்லேஜஸில் வந்து மைனிங் ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நவம்பர் 2024 இந்த கமிட்டி ரெசல்யூஷனில் இது அபேண்டன் பண்ணணும் யூனியன் கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் அப்போது கவர்மெண்ட்டில் பார்ட்டி பேசியிருந்தாங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? பிகாஸ் அங்கே 8 கோஸ்டல் வில்லேஜஸ் அப்படின்ற பட்சத்தில் அது பெரிய இம்பேக்ட் என்விரான்மெண்டலாக அது காஸ் பண்ணுன்றதுனால கேட்குறேன். இது பெரிய கான்செப்ட். இது ரிசர்ச் மட்டும்தான் பண்ண போறாங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் அ லாங் டேர்ம் இது பண்ணல. இது விஷயமா கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் மினிஸ்டர் வந்து ப்ரோட்டோகால் படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதனால என்விரான்மெண்டல் இஷ்யூவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஊர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான கன்சர்ன் மினிஸ்டருக்கு வந்து இப்போ அதுக்கான இது ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ கூடிய விரைவில் தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.